நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் நிதானித்து அறிய வேண்டிய வேத பகுதியானது 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் வசனம் 28. 1 Corinthians chapter 11 verse 28. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். இந்த வார்த்தைகளை நாம திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம் வாசிக்கிறாங்க. இந்த வார்த்தைகள் நாம நிதானிச்சு பார்த்திருக்கிறோமா? இன்றைக்கு நாம இதை பிரிச்சு பார்க்கலாம். இதுல முதலாவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கு? எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்த. இங்க சொல்லப்பட்டபடி நாம திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்பாக நம்மை நாமே சோதித்து அறிகிறோமா? அப்படி சோதித்து அறியும் போது நமக்கு என்ன தெரிய வரும்? இதை தெளிவா புரிந்து கொள்வதற்கு சங்கீதம் 139வது அதிகாரம் கடைசி பகுதி நமக்கு உதவி செய்து. அங்க பார்த்தோம்னா, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். அப்ப சோதித்து அறிய வேண்டியது என்னது? சிந்தனைகளை. இந்த சிந்தனைகள் இருதயத்திலிருந்தே தோன்றுது. இந்த பகுதியில தாவீது தேவனை ஆராய்ந்து அறிந்து கொள்ள சொல்றாரு. ஆனா இங்க நம்மை நாமே சோதித்து அறியணும். அதாவது நம்முடைய சிந்தனைகளை சோதித்து அறியணும். எதற்காக? வேதனை உண்டாக்கும் வழி நம்ம இடத்துல இருக்கான்னு பாக்குறதுக்காக. இந்த வேதனையை யாருக்கு உண்டாக்குறோம்? தேவனுக்கு. தேவனுக்கு வேதனை உண்டாக்கும் வழியாக மனுஷன் செய்யக்கூடியது என்ன? கீழ்ப்படியாமையினால வருகிற பாவமே. அந்த பாவத்தை செய்து தேவனை வேதனைப்படுத்தும் வழிகள்ல இருந்து நம்மை நாமே அகற்றுகிறோமா? அந்த பாவத்திற்குட்படுகிற சிந்தனைகள்ல இருந்து நம்மை நாமே காத்து கொள்கிறோமா? இதை சோதித்து அறியணும். இது எதற்கு அடையாளமாக இருக்கு? பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்கு அடையாளமாக இருக்க. அதுதான விசுவாசத்தின் முதல் படியாக இருக்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமிக்கு வந்து எதை குறித்து பிரசங்கம் பண்ணாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு சொல்லி. அப்படியாக மனம் திரும்புவதற்காகவே நம்மை நாம சோதித்து அறியணும். இந்த மனம் திரும்புதல்ங்கிறது ஒரே நாள்ல நடக்கக்கூடிய காரியம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள்ல நாம மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கு. நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் சில நேரங்கள் நம்ம இடத்துல நம்மை அறியாமலே வெளிப்படுது. அதையெல்லாம் சோதித்து பார்த்து நம்முடைய சிந்தனைகளை சீர்படுத்தணும். நம்ம மனம் திரும்புதலுக்குள்ளார வரணும். அப்படியாக திருவிருந்து எடுப்பதற்கு முன்பாகவே நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டியது முக்கியமா இருக்கு. ஏன்னா இந்த திருவிருந்தை நாம எடுக்கிறது எதற்காக? கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறும்படியாக செய்றோம். இந்த பகுதியிலேயே இதற்கு முன்பாக இருக்கிற 24 மற்றும் 25வது வசனத்துல பார்த்தோம்னா, கிறிஸ்து அப்பத்தை கொடுக்கும் போதும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொல்றாரு. இந்த பாத்திரத்துல பானம் பண்ணுங்கள்னு சொல்லும் போதும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொல்றாரு. அப்படியாக கிறிஸ்து நமக்காக செய்து முடித்ததை நினைவு கூறும்படியாக நாம இந்த திருவிருந்துக்குள்ளார வருகிறோம். அப்படி வரும்போது நம்மை நாமே சோதித்தறிந்து மனம் திரும்புதலுக்குள்ளார வந்திருக்கிறோமாங்கிறத சோதித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. அப்படியாக சோதித்து அறிந்த பிற்பாடு இந்த அப்பத்தில் புசித்து. இங்க நாம ஒரு விஷயத்தை நல்லா பார்க்கணும். இந்த அப்பத்தை புசித்துன்னு சொல்லப்படல, இந்த அப்பத்தில் புசித்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது பல பேருக்காக வைக்கப்பட்டிருக்குங்கிறத நம்மால புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா அந்த அப்பத்துல நாமும் புசிக்கிற ஒருவராக இருக்கணும். அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு சீஷருக்கு மாத்திரம் இதை கொடுக்கல, தன்னுடைய 12 சீஷரையும் அழைத்து அவங்களுக்கு இந்த அப்பத்துல புசிக்கும்படியாக கொடுத்திருக்கிறத நாம அறிந்திருக்கிறோம். அப்ப நாம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நாமும் இந்த அப்பத்துல புசிக்கிற ஒருத்தராக இருக்கிறோம். அப்படியாக நம்ம எல்லாருக்காகவும் இது வைக்கப்பட்டிருக்கு. இதை நாம புசிக்கும் போது நமக்குள்ளார அந்த ஒருமைப்பாடு காணப்படணும். நமக்குள்ளார இருக்கிற வித்தியாசங்கள் எல்லாம் அகற்றி போடணும். நாம எல்லாருமே ஒருமைப்பாட்டுல தேர்ந்தவர்களாக இருக்கும்படி யோவான்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறத நாம வாசிக்கிறோம் இல்லையா? நாம எல்லாரும் கிறிஸ்துவின் மூலமாக தேவனோடு ஒருமைப்பாட்டுக்குள்ளார வரோங்கிறத அறிந்து கொள்ளணும். அது மாத்திரம் இல்லாம இந்த திருவிருந்துன்னு சொல்லப்படுற ராப்போஜனம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? சீஷர்களுக்கு. அப்படியாக நாம திருவிருந்து எடுத்துக்கொள்வதற்கான முதல் தகுதி நாம சீஷர் ஆயிருக்கிறது. அதை விட்டுட்டு நாம கிறிஸ்தவனாக பிறந்ததோ இல்ல நமக்கு குறிப்பிட்ட வயது வந்ததற்கு பிற்பாடோ நாம இந்த திருவிருந்து எடுத்துக்கொள்ளாங்கிறதுக்கான அடையாளம் இல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களை நோக்கி என்ன சொல்றாரு? மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனத்துல பார்த்தோம்னா, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து.
முறைப்படியாக மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்ததற்கு பிற்பாடே நாம இந்த திருவிருந்தில் கலந்து கொள்கிறோம். இந்த ஞானஸ்தானத்திற்கு முன்பாக நாம சீஷரா இருக்கணும். அததான் சகல ஜாதியும் சீஷராக்கி அதற்கு பிற்பாடு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி சீஷர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியாக நாம சீஷராகி இந்த திருவிருந்தை எடுத்துக்கொள்ள வருகிறோமா? இதை முதலாவதாக நாம நிதானித்து அறியணும். அடுத்தபடியாக இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாத்திரத்துல தம்முடைய ரத்தத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறாரு. லேவியராகமம் தெளிவா சொல்லுது, ரத்தத்திலேயே ஜீவன் காணப்படுதுன்னு சொல்லி. அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்குள்ளார இருக்கிறதுக்கான அடையாளமா அவருடைய ரத்தத்தை நாம பானம் பண்றோம். அவர் அந்த ரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஆத்துமாவை மரணத்துல ஊற்றுறதன் மூலமாக நாம பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கான அடையாளம் இருக்கு. அப்படியாக அவர் ஜீவன் நமக்குள்ளார காணப்படுவதின் உணர்வு நமக்குள்ளார இருக்கா? இதை நாம நிதானிச்சு பார்க்கணும். அப்படியாக திருவிருந்து நாம எடுக்கிறதுக்கு முன்பாக நம்முடைய சிந்தனைகளை சோதித்தறிந்து நாம மனம் திரும்புதலுக்குள்ளார இருக்கோமாங்கிறத உணர்ந்து கொண்டு அந்த அப்பத்தில் புசிக்கும் போது நாம எல்லாரும் ஒருமைப்பாட்டுக்குள்ளார வரோங்கிறத அறிந்து கொண்டு அந்த ரத்தமானது கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்குள்ளார இருக்குதுங்கிற அடையாளமா இருக்குங்கிறத உணர்ந்து கொண்டு இருக்கிறோமா? இதையெல்லாம் நாம நிதானிச்சு பார்க்கணும். இந்தபடியாக இனியும் நாம திருவிருந்து எடுக்க போகும்போது நாம சாதாரணமா அதை அசட்டை பண்ணுகிறவர்களாக போகக்கூடாது. ஆண்டவர் நமக்காக செய்து முடித்த விலையேற பெற்ற காரியத்துல நாமும் பங்குள்ளவர்களாய் நமக்குள்ளார கிறிஸ்துவின் ஜீவனும் கிறிஸ்துவுக்குள்ளார தேவனும் அப்படியாக ஒருமைப்பாட்டுல தேர்ந்தவர்களாக காணப்படவுமே நாம அழைக்கப்பட்டிருக்கோங்கிறத அறிந்து கொண்டு நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து மனம் திரும்புதலின் அனுபவத்துக்குள்ளார ஒவ்வொரு நாளும் தேறி வருவத ஆராய்ந்து பார்ப்பவர்களாக இருக்கணும். அந்தபடியாக அறிந்து கொண்டு நாம செய்யும் போதே அதற்கான பலனை முழுவதுமாக நாம பெற்றுக்கொள்பவர்களாக இருப்போம். இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து ஒவ்வொரு வேளையும் நாம திருவிருந்துக்கு வரும்போது நம்மை நாமே சோதித்து அறிந்து ஒருமைப்பாட்டிற்குள்ளார தேடினவர்களாக காணப்பட அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய சரீரமாகிய அப்பத்தையும் ரத்தமாகிய திராட்சரசத்தையும் நாங்க எடுத்துக்கொள்ள வரும்போது நாங்க எங்க சிந்தனைகளை சோதித்து அறிந்து மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கணும் தகப்பனே. நாங்க இந்த அப்பத்துல புசிக்கிறதன் மூலமாக ஒருமைப்பாட்டுல தேர்ந்தவர்களாக காணப்படணுங்கிறத உணர்வுள்ள இருதயத்தோடு பார்க்கணும் தகப்பனே. அப்படியாய் உம்முடைய பாத்திரத்துல பானம் பண்ணுபவர்களாய் உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ள காணப்படுதாங்கிறத நாங்க நிதானித்து அறியணும் ராஜா. ஆம் தகப்பனே, அப்படியாகவே நாங்க சுத்திகரிக்கப்பட்டு உம்மை நினைவு கூறும்படியாக இதை செய்து முடிப்பவர்களாக இருப்போங்கிறத இந்த பகுதிகள் மூலமாக எங்களுக்கு தேவரீர் காண்பிச்சிருக்கீங்க. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து உம்முடைய திருப்பந்தியில நாங்க கலந்து கொள்ளுபவர்களா இருக்கணும் தகப்பனே. அப்படியாய் நாங்கள் மென்மேலும் பரிசுத்தப்பட தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.